அவரோட கிருபை நம்மளுக்குள்ளாக இருந்து செயல்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துல இருக்கும் போது நம்மளுக்கு மனசு எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். நிறைய நெகட்டிவான காரியங்களை யார் கொண்டு வரன்னா பிசாசானவன். ஸோ அந்த நெகட்டிவ் உங்க எண்ணங்கள் வருது அப்படின்னா, இல்லை எனக்கு ஏசப்பா எல்லாத்தையும் செய்வாரு, என் தேவன் எனக்காக எல்லாம் செய்து குடிப்பார், அந்த வசனத்தை என்ன செய்யணும்? அறிக்கையிட்டே பண்ணும்போது தேவன் உங்களுக்கான யுத்தத்தை அவர் கண்டிப்பா அவர் செய்வார். எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துல வார்த்தையை கேட்கிறோம், மெசேஜ் கேட்கிறோம், நம்ம அவரை ஆராதிக்கும் போது ஆலயத்தை முடிச்சுட்டு போகும்போது நம்ம அதே பிரசன்ஸ்ல என்ன போகணும்? கடந்து செல்லணும். அங்க போயிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்சிப்ஸோ பொறுமை பேசுறதோ தேவையில்லாத காரியங்கள் எதுவுமே பேசாம தேவனுடைய வார்த்தை அதோட பிரசன்ஸ்ல அந்த வீட்டுல போய் இருந்து அவருக்கு நன்றி செலுத்தி பாருங்களேன். அந்த ஒரு வாரத்துக்கான தேவைகளை, அந்த ஒரு நாளுக்கான தேவைகளை, அந்த ஒரு வருஷத்துக்கான தேவைகளை ஏசப்பா என்ன செய்வாரு? வழி நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.